ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி தாங்க. இந்த காராமணியை வச்சுக்கிட்டு சாதாரணமாக நம்ம குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம இதை வச்சுக்கிட்டு கேரளா ஸ்டைல் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளாவில் இதை தோரன்னு சொல்லுவாங்க, நம்ம மெழுகு புரட்டியும்பாங்க. நம்ம ஊரில் இதை பொரியலுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பயிரை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப்பு பயிரை எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச பயிர், அதனால் நான் ஒரு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஊற வச்சதுனால நான் ஒரு விசில் வைக்கிறேன். இப்போ இதை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு விசிலுனாலே பயிர் முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அந்த அளவுக்கு போதும். பயிரில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக நான் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. நான் அடுப்பு அமர்த்திக்கிறேன். ப்ரெஷர் போகவும் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு விசில் தான் வச்சு எடுத்தேன், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிக்கிறோம். நான் 2 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் இடித்து வச்சுருக்கேங்க. நறுக்கி போடனாலும் போடலாம், இந்த மாதிரி இடித்து போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. இன்னும் நீங்கள் சாதாரணமாக பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோன்னா அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டு தாங்க தேங்காய் எண்ணெயில் செய்யும்போதும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு புரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்துக்கிறேன் இடித்ததை. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூனு கம்மியாக தான் நான் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ நம்ம வேக வச்ச பயிரையும் இதிலேயே சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த பொரியலுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம காலைலனா சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதை லேசாக நம்ம கிண்டி கொடுத்துக்கிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோரன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கிறோம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கேரளா ஸ்டைல் தோரனும்பாங்க. அதில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.